கணவர் இறந்துட்டாரு. என்ன பேர்? விவேந்திர ராஜா. இறந்த எவ்வளவு காலம்? 15 வருஷம். 15 வருஷம். 2009 12ஆம் மாதம் இழந்தேரி. என்ன இறந்தவர்? ஆக்சிடென்ட்ல இறந்தவர். சவுதியில். சவுதி. ஆமாம். டிரைவராக வேலை செஞ்சவர்? இல்லை, லேவராக தான் வேலை செய்தவர். அப்போ அவங்க உங்களுக்கு ஏஜென்ட் அங்கே இருக்கு. உலக தமிழர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் இலங்கை மடவிழா நிற்கிறோம். ஏன் எதுக்குன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறது முதல்ல நம்ம நிற்கிற இடத்த கொஞ்சம் பாருங்கள். பாலத்தில் இருக்கிற ஒரு தண்ணி. நாங்கள் இன்றைக்கு இந்த செய்தி எடுத்தால் என்ன பதிவுன்னு சொன்னால் இறுக்கமான நிலப்பாடு இருக்கிற குடும்பங்கள்லாம் சந்திக்க போகிறோம். அது ஆடியோ சுடாக தான் போடுறாங்க. பழமையாக நாங்கள் ஆடியோ சுடாக தான் போடுறாங்க. அந்த ரீதியில் இன்றைக்கு ஒரு நாங்கள் இன்றைக்கு ஆடியோ சுடாதையும் நாங்கள் கண்டு நாங்கள் இங்கே பதிவு செய்ய போகிறோம். என்ன ஏதுன்றதை கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். பார்க்குறதுக்கு நல்ல புதுசாக வர சௌகரங்கள் நண்பர்கள் பழமையாக சொல்கிறது தான் சிறப்பாக செய்திருங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போவோம். ஒன்று இல்லை இந்த ஆனைச்சி பயத்தில் அங்கால இங்கால இங்கிற போயிருக்கிறான். அங்கால டாய்லெட் வசதிகள் இருக்குது. இதெல்லாம் பைப் லைன்லாம் இருக்குது. இதெல்லாம் சில இதுகள் வச்சு பயிரெல்லாம் வச்சு நகர்றாங்க. ஒன்றையும் காணல. என்னடாக்கா விரிவாக வைப்போமா? வீடியோவில் விரிவாக வைப்போம். தென்னை வாழை நம்ம கிட்டலாம் வச்சுருங்க. என்னக்கா அம்மா வணக்கம். 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 அம்மாவோட பேர் என்ன? விவேந்திர ராசா ரோஹிணி. உங்களோட கணவர் பேர் என்ன? கணவர் இறந்துட்டாரு. என்ன பேர்? விவேந்திர ராஜா. இறந்த எவ்வளவு காலம்? 15 வருஷம். 15 வருஷம். 2009 12ஆம் மாதம் இழந்தேரி. என்ன இறந்தவர்? ஆக்சிடென்ட்ல இறந்தவர். சவுதியில். சவுதி. ஆமாம். டிரைவராக வேலை செஞ்சவர்? இல்லை, லேவராக தான் வேலை செய்தவர். அப்போ அவங்க உங்களுக்கு ஏஜென்ட் அங்கே இருக்கிற அந்த கம்பெனி உங்களுக்கு? இல்லை, இன்னும் உதவியும் செய்யலை இது வரைக்கும். இந்த பீரோ மட்டும்தான் செய்தது, மட்டும் செஞ்சவங்க. 2 லட்சம் காசு சின்ன பிள்ளைகள் இருக்கக்குள்ள செய்தவங்க. வேறு எதுவுமே சம்மந்தமாக எதுவுமே செய்யலை. எவ்வளோ காலமாக செய்தேன்? எவ்வளோ காலமாக? இப்போ அவர் செத்த 1 வருஷத்தால் செஞ்சவங்க. 1 வருஷம் மோசம் போனவங்க 2 லட்சம் காசு தான். அவ்வளவுதான், வேறு எதுவும் இல்லை. அது பிறகு இல்லை, ஒன்றுமே இல்லை. அப்போ உங்களோட அண்ணன் சாப்பாட்டுக்கு என்ன செய்வீங்க? நான் இங்கே கைத்தொழில் செஞ்சேன். இடியப்ப தட்டு செய்தேன். நான் ஒரு 3 வருஷமாக இருந்து பிரம்பு காட்டில் வெட்டி வந்து பிரம்பு செய்து அதை வச்சு தான் அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்தேன். நான் இப்போ பிறந்து 9 மாதத்துலேயே அவங்களோட அப்பா செத்துட்டார். மகன் ஒரு ஆளுக்கு 7 வயசப்போ பிறகு செய்து எனக்கு காணாது. அது 10ஆம் மணிக்கு இருந்து பிறகு இப்படி ஒரு ஆடத்தொழிற்சாலை, ஆஞ்சநேயர் ஆடத்தொழிற்சாலை ஒன்று திறந்திருக்கேன்னு சொன்னாங்க. அங்கே போய் நான் வேலை கேட்டேன். அப்போ 13,000 சம்பளத்துக்கு தான் வேலை செய்து வந்தேன். நான் இப்போ வேலை செய்து 9 வருஷமாக போய்த்து 25,000 சம்பளம் மாதம் எடுக்கிறேன். இப்போ அதை எடுத்து தான் நான் இப்போ எங்களை மகனை படிப்பிச்சு ஆளாக்கி செஞ்சு அவர் கல்யாணம் செய்தார். இப்போ மகளை படிப்பிக்கிறேன். இப்போ அவையை படிப்பிச்சதுக்குள்ள இந்த சம்பளம் எனக்கு 10ஆம் மணிக்கு இருக்குது. இப்போ வீட்டு செலவை பார்க்குறதா, மகளை படிப்பிக்கிறதா. இப்போ ஒரு வருத்தம் வேதனை வந்தாலே எனக்கு என்ன செய்கிறேன்னு ஒரு கல்வி உதவிக்கு யாருமே இல்லை. ஒரு இதுவும் இல்லாமலுக்கு நான் இப்போ இந்த நிலப்பாடில் போகுது. அப்போ சின்ன வருமானத்தை வச்சு ஒரு 2,000 ரூபாய்க்கு ஒரு கோழி கொஞ்சம் வாங்கி கொஞ்சம் காசை வச்சு ஒரு 20-25 வச்சு கோழிக்கூட ஒன்று கட்டி அதுக்குள்ளே கொஞ்சம் கோழியை வளர்க்குறேன். ஒரு 15 கோழிக்குள்ளே அதை அந்த முட்டையை விற்று தான் கிளாஸ் காசு நான் கொடுக்குறேன். நான் இந்த சம்பளம் மாத சம்பளம் 10 தானே. அதனால் இப்படி என் நிலப்பாடு போய்த்திருக்கு. சில வறுமைக்கோட்டில் நான் வாழ்கிறேன். இந்த வறுமைக்கோட்டை நான் யார்கிட்டையும் சொல்லவும் இல்லாது, இது செய்யவும் இல்லாது என் நிலைமையில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன்.
இப்போ மகள் காயங்குடா ஸ்கூலுக்கு படிக்கிற 10ஆம் ஆண்டு. இப்போ நடையில் கோழி என்ன சொன்னால் இப்போ ஒவ்வொரு நாளும் முட்டை வியாபாரம் பண்ணுறீங்களா? எத்தனை முட்டை போடுது? ஒரு முட்டையை நீங்கள் எவ்வளோக்கு விற்கிறீங்க, எவ்வளோ கொடுக்குறீங்க? ஒரு முட்டை 35 ரூபா, 40 ரூபா கொடுக்குறேன். 40 ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஒரு முட்டை. பெரும்பாலும் ஒரு 3 கோழி தான் முட்டை விடுது. ஒரு நாளைக்கு 3 முட்டை, சில சந்தையும் விடாமலுக்கு விரிக்கும் கோழி முட்டை. இப்போ அதை கொஞ்சம் ஒரு 10 முட்டை 15 முட்டை சேர்த்து எடுத்து ஓரளவுக்கு விற்று எடுப்பேன். இப்போ நீங்கள் ஊரூராக போய் கொடுக்குறதால வருவாங்களா? இல்லை இங்கே தேடி வருவாங்க, பக்கத்து வீட்டுக்காரக்கு வருவாங்க. இந்த கடையில் சின்ன கடையில் கேட்டால் கொடுப்பேன். கொடுத்து போட்டு மொத்தமாக காசை வாங்கி பீஸ் காசை நான் கட்டுறேன்னா. ரீசெண்டாக இப்படி 4 மாதமா 4 கணக்கு மாதம் 700 ரூபா கட்டுறேன்னா. ஒரு மாதம் 700 ரூபா. என்னென்ன பாடத்துக்கு போகிறவங்க? அவங்க கணித பாடத்துக்கும் இதுக்கும் போகிறோம், விஞ்ஞான பாடத்துக்குன்னா 2க்கும் தான் படிப்பிக்கிறேன். மக்கியதுக்கு என்னால் போதாது. அது மாதம் 700 ரூபா. 700 ரூபா கொடுக்கணும். இங்கேருந்து எவ்வளோ தூரம் போகிறவங்க? செங்கலடி பஸ்ஸில் என்னத்தில் போகிறது? பஸ்லாம் போகிறது. இங்கேருந்து செங்கலடி எவ்வளோ தூரம் இருக்கும்? ஒரு எது 2.5 கிலோமீட்டர் இருக்கும். 2.5 கிலோமீட்டர். ஆமாம். 2.5 கிலோமீட்டர். பஸ்ஸில் போயிட்டு வரது டிக்கெட் எடுப்பாங்க. பஸ்ஸில் போயிட்டு வரேன்டா. பஸ்ஸில் 50 ரூபா எடுப்பாங்க. போக வர 100 ரூபா வேணும். போக வர 100. ஆமாம். இப்போ காலையில் இப்போ கிளாஸ் அப்போ நான் வரக்கிட்டவா அந்த கோழிகள் என்ன சொன்னீங்க? அந்த கோழி வந்து உங்களோட தானே அதெல்லாம்? ஆமாம், நம்மளோட கோழி தான். உங்களோட எத்தனை குஞ்சு இருக்குது அதுக்குள்ளே? அதுக்குள்ளே ஒரு 15 குஞ்சு இருக்குது. 15? ஓ. எவ்வளோ கிழமை குஞ்சா மாதமா? 1.5 மாதமாக போய்த்து. 1.5 மாதம். ஆமாம். அப்போ அதுக்குரிய சாப்பாடு இது எல்லாமே என்ன எவ்வளோ? வாங்கி தான் எடுக்கிறேன். வாங்கி எடுக்கிறேன். இது வழி அந்த நெல்லுகள் அதுகள் எடுத்து இடித்து போடுறேன் தான். வாங்க காசு போட்டு காசு இல்லாட்டி அந்த இடித்து எடுப்பேன். நெல்லுகளை புறைக்கி அந்த இதெல்லாம் எடுத்து இடித்து உரல்ல போட்டு இடித்து போடுவேன் தீனி இல்லாட்டி. நாங்கள் வரக்குள்ள அந்த பெரிய கல் வீடுகள் இருந்தது, உங்களோட இது மற்றது நெல் பொதிகள் இருந்தது, மற்றது வந்து பைக்கில் அங்கே இருந்தது. அதில் விளக்கம் என்ன? அது அக்காட வீடு. அப்போ பைக்கில் வந்து நம்ம மச்சாக்கார பைக்கில் நெல் வந்து அங்கே அம்மம்மாட நெல் அவங்க அக்காட வீட்டில் வச்சுக்காங்க. அப்போ அவங்க 2 வேலி பிடிச்சி பக்கத்தில் அவங்களோட வீடு. இங்கெல்லாம் நான் இருக்கிறேன். இப்போ நான் வேலைக்கு போனாலும் என் பிள்ளைக்கு ஒரு பாதுகாப்பாக அவங்க இருக்கிறவங்க இடத்த நான் பெரும்பெறைக்கு நைட்டில் 11 மணிக்கு வருவேன். அப்போ என் பிள்ளைய கொஞ்சம் பார்த்துருப்பாங்க. அப்போ நீங்கள் சொன்னப்பட அந்த ஒரு வீட்டில் இருக்கிறீங்களா? அப்போ எத்தனை குடும்பம் இருக்குது அந்த ஒரு வீட்டில்? அந்த ஒரு கல் வீட்டில் எத்தனை குடும்பம் இருக்குது? அதில் 3 பேர் இருக்குது. 3 குடும்பம் இருக்கிறாங்க. யார் யார்? நீங்கள் அக்காவும் நானும் மச்சாக்காரி. நீங்கள் உண்டு, அக்கா உண்டு, அந்த வீடு யார் வீடு? அப்போ அது அக்காட வீடு. அக்காட வீடு. அக்காட வீடெல்லாம் இருக்குது. ஆமாம், அக்காட வீடெலாம் இருக்குது. அவங்க அக்கா சகோதரங்கள் பிள்ளைக்கு இது உதவி செய்கிறாங்களா? வேறு உதவிகள் அவங்கள்ட்ட நான் இதுவே கேட்கல. அவங்க கொடுத்தா ஒரு 150 ரூபா காசு தான் கொடுப்பாங்க. ஏன்னா அவங்களோட குடும்ப வருமானம் அவங்களுக்கு போதாது. இப்போ நான் பார்க்கலன்ட்டு சொல்லலாது. 150 ரூபா எனக்கு தட்டுப்பட்டால் வாங்குவேன். வாங்கி கடனாக தான் வாங்குவேன். வாங்கி அவங்களுக்கு கொடுப்பேன். அவங்க இப்போ எனக்கு தாங்க செய்யுங்கன்ட்டு உதவி செய்யலைன்ட்டு நான் சொல்கிறேன்ல. எனக்கும் கஷ்டம் அவங்களுக்கும் கஷ்டம். இப்போ அவங்களோட குடும்பத்தை பார்க்குறேன், 2 குடும்பத்தை பார்க்குறதாண்டா அவங்களுக்கு இதுக்கு ஏற்றுக்கொள்ளே இல்லாது. நான் அதில் நான் இவ்வளோ சின்ன பிள்ளைகளை பார்க்கணுமென்றதுக்காக இன்னும் 9 வருஷமாக வேலை செய்கிறேன். நாங்கள் பார்த்ததில் கொஞ்சம் ஒரு சில விடயங்கள் வந்து ஆரோக்கியமாக இருக்குது. கொஞ்சம் நீங்களே பார்த்தா கொஞ்சம் முயற்சியாளர் மாதிரி தான் தெரியுது. உங்களுக்கு இப்போ என்ன ஒரு நிலப்பாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்றதை கொஞ்சம் சொல்ல வேணும். எனக்கு வந்து நான் இப்போ தையல் பழகிட்டு தானே. அப்போ ஒரு தையல் மிஷின் இருந்தால் வீட்டில் கொஞ்சம் தைக்கக்கூடிய நிலப்பாடு இருக்கேன். இப்போ வேலைக்கு மாறி தான் எனக்கு ஷிஃப்ட் சேஞ்ச் மாறி வருது. அந்த டைமில் உடுப்புகளை தைச்சி கொஞ்சம் பெருமானத்தை எடுத்துக்கொள்கிற ஐடியா இருக்கு எனக்கு. இப்போ வேலைக்கு இப்போ நைட்டில் போனேன்டா பகலில் வீட்டில் 12 மணி மட்டும் நிற்பேன். அப்போ நிற்கக்குள்ளே இது செஞ்சுட்டு இருப்பேன், உடுப்புகளை தைப்பேன். பிறகு காலையில் போனேன்னா 3 மணிக்கு வரும். அப்போ நைட்டில் ஒரு 9-10 மணி மட்டும் என்னால் வேலை செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்குது. நைட்டில் நீங்கள் 10 மணி வரையும் வேலை செய்வீங்க. ஆமாம். இப்போ நீங்கள் இங்கே போகிறீங்க, ஆஞ்சநேயர் இதுக்கு போகிறீங்க. அப்போ உங்களுக்கு அதில் வந்து அந்த ஃபேக்ட்ரிக்கு போகக்குள்ள அதில் மாதம் 25,000 மட்டும் கிடைக்குது. கவர்மெண்ட்ஸு மாதம் 25,000 மட்டும் கிடைக்குது. அப்போ அது அந்த வந்த காசு வந்து டைமுக்கு டைம் பேங்கில் எடுப்பீங்க. இப்போ 25,000 காசு இப்போ நீங்கள் தையல் மிஷினை உங்களுக்கு ஒரு ஹேண்டில் பண்ணி இப்போ பார்க்குற உறவுகள் யாராவது முன் வந்து தம்பி இந்த பிள்ளைக்கு தையல் மிஷின் வேண்டி கொடுங்க யாரும் முன் வந்தாங்கன்னு சொன்னால் அந்த 25,000 காசை நீங்கள் எப்படி எடுத்துக்கொள்வீங்களா? 25 ஒரு 15 அப்படி எடுத்துக்கொள்ளுவேன். இப்போ நான் அங்கேயும் வேலை செய்வேன் தானே. இப்போ என்னோட ஃபுல்லாக வீட்டில் இருந்து தைக்கிறேன்னு சொன்னால் நான் 30 எடுக்கலாம்.
எனக்கு 30 வருமானம் வரலாம். உடுப்பு விலை கூட தானே, இப்போ தையல் கூலிகள் எல்லாம் 30 எடுப்பாலாம், 40 எடுக்கலாம். இப்போ தையலுக்கு தான் இப்போ பெறுமதி கூட இருக்குது பெண்களுக்கு. அப்போ இங்கே வந்தால் ஓடஸ்கள் வருமா? ஆமாம். இதுக்கு முதல்ல இங்கே வீட்டை வச்சு செய்த அனுபவங்கள் எதுவும் இருக்காங்க? நான் வீட்டை செய்தேன்னா அது வீட்டை எவ்வளோ வாங்கி? நான் அப்போ சின்ன ஒரு 15-16 வயசில் அம்மா அவங்களை இடிக்கக்குள்ளே உடுப்பு தைச்சி பழகினேண்ணா. அப்போ செய்தேண்ணா. இப்போ நாங்கள் வரக்குள்ள இந்த மட்டும் கேட்க மாட்டுட்டோம். இந்த வீடு இந்த இருக்கிற குடிசை வீடு வீடு இருந்த இடத்துல உள்ளதெல்லாம் போய் எடுத்து நான் பைக்கெல்லாம் இருந்து அது விளக்கம் என்ன? அதில் தான் நான் இருக்கிறேன். நான் சமைச்சு சாப்பிட்டு எல்லாம் இருக்கிறேன். நைட்டில் விட்டு போட்டு அக்கா விட்ட போகிறேன். அப்போ உங்களுக்கு தையல் மிஷினோட எதிர்பார்க்குறீங்க இருந்தால் நாங்கள் வந்து அங்கேயும் போய் பார்ட் டைமாக மற்ற இதையும் செஞ்சு கொள்வோம் மாதிரி படம். நான் முதல்ல அப்படித்தான் கவர்மெண்ட்டுக்கும் போய்த்து வீட்டில் வந்து இடியப்பத்தட்டை வச்சு விற்றேன். அப்போ இப்போ பிரம்பு இல்லை நட்டு. இப்போ காடெலாம் வெட்ட போகிறேன். அந்த டைம் கிடைக்கிற நேரம் பக்கத்தில் காடு இருந்தது, அதில் போய் வெட்டி வந்து இடியப்பத்தட்டை பின்னி கொடுத்து தான் இருந்தேன். அப்போ நான் விற்றேன்னா ஜோடி 5 ரூபாய்க்கு தான் விற்றேன். இப்போ ஜோடி வந்து 100 ரூபா போகுது. அப்போ போக்குள்ள இப்போ எனக்கு பிரம்பு இல்லை அந்த டைம் இப்போ செய்கிறதுக்கு. பிரம்பு வாங்கி தான் செய்யணும். அப்போ எனக்கு வாங்கி செய்கிறதுக்கு நிலப்பாடு இல்லை. இப்போ உங்களுக்கு அந்த அப்படி இடியப்பம் செய்தாலும் பார்ப்போமே என்ற நிலப்பாடுகள் இருக்குதா உங்களுக்கு? இல்லாட்டி நான் இல்லை இந்த இருக்கிறதே இந்த வாழ்வாரமே போதும் நிலப்பாடு இருக்குது என்ன? எனக்கு இப்போ இந்த தையல் மிஷினோடு செஞ்சேன். நான் இப்போ அதையும் செஞ்சுட்டேன். என்னோட பிரம்பில் என்ன மெனக்கட்டு அதை செஞ்சு திருந்தேன். எனக்கு போதாமலுக்கு இருக்கேன். டைம் காணாது எனக்கு அது செய்கிறதுக்கு. பிரம்பை வெட்டி காய வச்சு அது செஞ்சதெல்லாம் எடுக்கிறது எனக்கு டைம் போதாது. இப்போ அங்கே வேலைக்கு போகணும், குறிப்பிட்ட டைமுக்கு அங்கே வேலைக்கு போகணும். இப்போ நான் ஒரு நாள் நான் வேலைக்கு போகாட்டி எனக்கு 4000 ரூபா உண்டு லொஸ்ட் ஆக முடியாது. ஒரு நாள் வேலையை போட்டி 4000 நம்மளோட பேசிட்டில் 1800 அப்படி 1300 ரூபா வெட்டுவாங்க. அந்த ஃப்ரீயாக போடுற அவங்க ஒரு 26 நாள் வேலைக்கு போனால் 1500 ரூபா போடுறவங்க அதை வெட்டுவாங்க. பிறகு அந்த இன்னொரு லைனில் போடுவாங்க ஒரு 2000 அதை வெட்டுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 ரூபாய்க்குள்ளே எனக்கு அது இல்லாமல் போகும். ஆமாம். அதெல்லாம் நான் இவ்வளோ கஷ்டம் வந்தாலும் இந்த வேலையை அந்த டைமுக்குள்ளே முடிச்சுட்டு நான் அந்த வேலைக்கு தான் போவேன். எந்த நாளாக இங்கே வெட்டினாங்களே இந்த ஒரு நாள் எனக்கு அந்த ஒரு மாதம் ஒரு சாப்பாட்டுக்குரிய இது இல்லாமல் ஒரு கிழமைக்குரிய சாப்பாட்டு காசு இல்லாமல் போவோம். எனக்கு அந்த 4000 ரூபா வெட்டினாங்கண்டா. சாப்பாடுல பிரச்சனையும் இல்லை. சாப்பாடு நோம்பெல்லாம் நான் கடை எடுக்கிற சம்பளத்தை வச்சு சாப்பாடில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ உங்களோட படிப்பு செலவு உங்களோட இதுகளை பற்றி தான் எனக்கு கொஞ்சம் கிளாஸ் காசுகள் ஸ்கூல் செலவுகள் இதுகள் அதுகளை பற்றி தான் எனக்கு இது. கொஞ்சம் கதைப்போம். சரியா வணக்கம் பிள்ளை. வணக்கம். பிள்ளையோட பேர் எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? எத்தனை படிக்கிறீங்க? பிள்ளை பேர் உங்களோட பேர் என்ன? வீரேந்திரராஜா சௌதமி. எத்தனை ஆண்டு படிக்கிறீங்க? எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? தாரம் 10ஆம் ஆண்டு. 10ஆம் ஆண்டா? ஸ்கூல் பேர் சொல்லலையே நீங்கள்? மட்மாமே காயங்குள கண்ணை வித்தியால். இப்போ நீங்கள் என்ன அடுத்த வருஷம் ஓயல் என்ன 2025 ஓயல் என்ன 10ஆம் மாதம் 11ஆம் மாதம் எக்ஸாம்? 9ஆம் மாதம். 9ஆம் மாதம் எக்ஸாம் என்ன? அந்த கொரோனா அப்புறம் கொஞ்சம் மாற்றம் என்ன? அப்போ நீங்கள் டியூஷன் கிளாஸுக்கெல்லாம் போகிறீங்களா? எங்கே போகிறீங்க? செங்கலடிக்கு போகிறீங்க இல்லைண்ணே? செங்கலடி இங்கேருந்து 2.5 கிலோமீட்டர் இல்லைண்ணே? என்னென்ன பாடத்துக்கு போகிறீங்க? என்னத்தில்? கணிதத்துக்கும் விஞ்ஞானத்துக்கும். கணக்குக்கும் விஞ்ஞானத்துக்கும் போகிறீங்க இல்லைண்ணே? என்னத்தில் போகிறீங்க? பஸ்ஸில் போகிறீங்க. பஸ் எவ்வளோ சார்ஜ் ஆகும்ன்றீங்க? போகிறதுக்கும் பாரத்துக்கும் 100 ரூபா முடியும் என்ன? மற்றது இப்போ சனி ஞாயிறு கிளாஸ் வைக்கிறவங்க தானே? இன்றைக்கு சனிக்கிழமை என்ன போகலையா? 4 மணிக்கு என்ன? கதைக்க பயப்படுற மாதிரி தெரியுது. பயப்பட தேவையில்லை. என்ன பயப்படுற? ஒரு பிரச்சனையும் இல்லை. சும்மா அந்த நோம்பலாக காய்க்கிற மாதிரி காய்ச்சி நீங்கள் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் மேலோட காய்க்கல நீங்கள் அப்படியே காய்ச்சி கொள்ளுங்க. இப்போ தண்ணியை குடிக்க போகிறீங்களா? தண்ணியை குடிச்சிட்டு கதைக்கிறனாலும் கதைங்க. அம்மா கொஞ்சம் அவருக்கு தண்ணி கொஞ்சம் எடுத்து வாங்க குடிச்சிட்டு கதை கட்டும். கொஞ்சம் பயப்படுற மாதிரி தெரியுது. சரிதானே? இப்போ கட்டாயமாக எடுத்து கொண்டு வந்து இருங்க கதைங்கன்ற மாதிரி நிலப்பாடு இருக்க மாதிரி தெரியுது. நீங்கள் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொண்டு தான் குடிச்சு போட்டு ஆறுதலாக கதைப்பா. கொஞ்சம் பயந்து சுவாகம் போல் தெரியுது. சரிதானே? நீங்கள் சும்மா நோம்பலாக கதைக்கிற மாதிரி கதைக்கலாம். அதில் ஒன்றும் இல்லை. சரிதானே? அப்போ நீங்கள் பின்னேரம் கிளாஸுக்கு போகிறீங்க 4 மணிக்காக போகிறீங்க பின்னேரம் கிளாஸுண்டா. அப்போ போக்குவரத்துலாம் என்ன விளக்கம்? 4 மணிக்கு பிறகு இப்போ இங்கேருந்து 3 மணிக்கு அழிக்கிட்டு போகணும் என்ன? அப்போ எத்தனை மணிக்கு முடியும் கிளாஸ்? 5:30 மணிக்கு. அப்போ பஸ்ஸுகள் எல்லாமே இருக்காது. அதுக்கு பிறகு 5:30 மணிக்கு பிறகு பஸ் எல்லாமே இருக்கு என்ன? அப்போ போக்குவரத்தில் ஒரு பிரச்சனையும் இல்லைண்ணே. மற்றது
எவ்வளோ உங்களோட டியூஷன் கிளாஸ் வந்து 800 800 700 இல்லைங்களா 700 என்ன அப்போ அது உங்களுக்கு 700 ஒரு மாதத்துக்கு தானே 2 படத்துக்கு ஒரு மாதம் இல்லை ஒரு கிழமையில் 3 நாள் அவள் தான் கிடைக்கும் அப்போ தான் பண்டிகை இந்த இது ஒரு கிழமையில் எத்தனை கிளாஸ் போகிறோம் நீங்கள் 3 கிளாஸ் போகிறோம் நீங்கள் சனி ஞாயிறும் போகிறோம் நீங்கள் சரிதானே இப்போ சனி ஞாயிறும் போகிறோம் நீங்கள் சொன்னால் இப்போ 8 நாளும் போகிறோம் நீங்கள் என்ன தண்ணி கொடுங்க எவ்வளோ தான் கொடுங்க கொஞ்சம் யோசிக்கிறா கதைக்கிறதுக்கு என்னென்னு தெரியல கொஞ்சம் குடிச்சு போட்டு கதைக்கட்டும் கை நடுங்குதா ஆண்டவனை இறக்கமாயிடும் அப்போ 2 நாளும் போகிறோம் போய நாளில் வைக்கிறோம்ல கிளாஸ் இல்லை வைக்கல என்ன அப்போ நீங்கள் இந்த பார்க்குற உறவுகள்கிட்ட என்ன கேட்குறீங்க என்ன கேட்கணும் என்ன கேட்க போகிறீங்க சைக்கிள் கேட்க போகிறீங்களா அப்போ நீங்கள் கேட்குங்க அந்த அண்ணன் பார்க்குற உறவுகள்கிட்ட மாமா மாட்ட அப்பா அந்த சித்தப்பா மாட்ட பெரிய மாமாட்ட கேட்டுக்கொள்ளுங்க பாருங்கள் வீடியோ உங்கள் ஃபோனை பார்த்து கதை வணக்கம் சொல்லி கதைங்க எனக்கு வணக்கம். நான் நடந்து வர கஷ்டம், எனக்கு ஒரு உதவியை செய்யுங்க. சக்கியதான் அம்மா தான் கஷ்டப்பட்டு படிப்பிக்கிறாங்க. அம்மா கஷ்டப்பட்டு படிக்கிறாங்க, கூலி வேலைக்கு போய். எனக்கு நடந்து போய் வர கஷ்டம் இருக்குது. நடந்து வர கஷ்டம் எனக்கு, போய் 2 நேரம் நடக்கணும், அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போகணும். ஒரு உதவி உண்டு உங்களால் எந்த உதவி உண்டு எனக்கு செய்வாங்க. இல்லை சைக்கிள் ஒரு கேளுங்க, எந்த உதவியை செஞ்சுதான் தாழ்மையுடன் உங்களை கேட்குறேன். தாழ்முறை உங்களுக்கு இருந்து வாழப்போல நான் இப்படி ஒரு உதவி எனக்கு இது வரைக்கும் கிடைக்கல, இப்போ தான் கிடைச்சிருக்கு. உங்களோட பேசுகிறதுக்கு பேச தந்த அண்ணாக்கு எனக்கு மிச்ச நன்றிகள். இதை பார்த்து நீங்கள் எனக்கு ஒரு உதவியை செய்யுமாறு நான் தாழ்மையுடன் உங்களை பணிவுடன் நான் மிக மன வேதனையுடன் உங்களை கேட்டுக்கொள்கிறேன் என்று சொல்லி கதைங்க. அதுக்கு இந்த மனப்பாயம் வந்து யாரோடைய எப்படி யாரோடைய அந்த ஸ்கூலுக்குள்ளே நான் பேசி கதைச்சி அந்த இதுகள் இல்லை டீச்சர்ஸ் மாதிரி கேட்குறதுக்கு அந்த இதுக்கு முக்கியமான விஷயங்களுக்கு தான் சொல்கிறேன். அவள் கொஞ்சம் கதைக்க கொஞ்சம் லேட்டாகி கொஞ்சம் வயசில் 7-8 வயசுக்குறோம் கதைக்க வெளிக்கிட்டதுமா இந்த டக்குன்னு அடிக்கடி கதை வராது ஆளுக்கு. உங்களுடைய இதுகளில் இப்போ என்னை பொறுத்தவரையும் கேட்டிங்கன்னா நீங்கள் தான் உங்களுடைய படம் கதைக்க வேணும். அம்மா கதைச்சி அம்மாட படம் அம்மா கதைக்கிற மாதிரி நீங்கள் உங்களோட படம் நீங்கள் கதைக்கணும். இப்போ நீங்கள் தானே படிக்க போகிற நீங்கள் அப்போ படிக்க போகிற பிள்ளைகள்ண்டா கூட நீங்களுடைய படம் உங்களுக்கு தான் தெரியும். உங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது, அம்மாட கஷ்டம் அம்மாவுக்கு தான் தெரியும். இப்போ எங்கள் மட்ட ஆக்கிற சோறவங்களுக்கு தெரியாது. இதுதானே பிள்ளைகள். சரி பிள்ளை, தேங்க்யூ. நான் இந்த பதிவை வந்து போடுறேன், சரிதானே போடுறேன். இந்த பார்க்குற உறவுகள் யாராவது ஒரு ஆள் முன்வந்தாங்கன்னு சொன்னால், அவங்களோட உதவுறதுக்கு முன்வந்தாங்கன்னு சொன்னால் நான் கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த கட்டங்கள வீடியோவில் வந்து நான் உடைய சந்திக்கிறேனாக்கா. சரிதானாக்கா? நன்றியா. நன்றி. எனக்கு பேசணும் இந்த யூடியூப் சேனல் பிரச்சனை இல்லையா? காத்து கூட தாங்க இந்த யூடியூப் சேனலில் எனக்கு பேச தந்த தம்பிக்கும் எனது குடும்ப வறுமையை நான் சொல்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த எங்கள் கிராம ஆடியஸுக்கும் எனது மணிவார்ந்த மன வேதனையுடன் நான் வணக்கத்தை தெரிவித்தேன். இந்த இதை நீங்கள் என் கஷ்டத்தை புரிஞ்சு இருந்திருந்தால் எனக்கு ஒரு சின்ன உதவியாக என் மகளுக்கும் எனக்கு செய்யுமாறு யாருக்கு எனக்கு செய்யுமாறு நான் தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஆர்டிஎஸ் என்ன மறந்து போய்ட்டு அண்ணன் இப்போ வந்து நிற்கிறாரு. ஓ அண்ணன் ஆர்டிஎஸ் வாங்க, நான் கோச்சிக்கலாமா வாங்க வந்துருங்க. ஓ நீங்கள் உங்களோட இதில் கதைங்க, நீங்கள் உங்களோட விளக்கத்தை இருங்க இல்லை முன்னாள் போராளி வேறு அதை கதை பிடிச்சிக்காது. அண்ணன் பேரை சொல்லுங்க. அண்ணன் ஆர்டிய தலைவராக இருக்கிறார், அவர் சங்க தலைவராக இருக்கார். நான் கொடுவாமடு ஆர்டிஎஸ் தலைவராக இருக்கேன். என் பேர் செல்லப்பிள்ளை பரமகுரு. நான் முன்னாள் போராளி. ஆனால் இதுக்குள்ள கஷ்டமான குடும்பங்களை தெரிவு கொண்டு உதவி செய்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். ஆனால் உண்மையில்
நாங்கள் கொண்டு காட்டுறாக அனைவரும் கஷ்டமானாக்கள் தான். தகப்பம் இல்லாமல் படிப்புக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு சாப்பாட்டு கஷ்டப்பட்டு பல விதத்தாலையும் கஷ்டமுள்ள ஆக்கள் தான் அங்கே. நீங்கள் தயவு செய்கிறது எங்களுக்கு உதவி செய்யுமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். அண்ணன் வந்து ஆர்எஸ் தலைவர் மட்டும் இல்லை, அண்ணன் ஒரு முன்னாள் போராளி. அதை சொல்ல தவறிட்டார். அண்ணன் அடுத்தடுத்து கோல்கள் வர்றபடியாக அண்ணன் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாரு. அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போம். நீங்கள் இந்த இப்படியான நிலப்பாடு உதவி செய்கிற உறவுகள் சகோதரங்கள் மறக்காமல் நம்மளோட வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க, அடுத்த பகிருங்க. கண்டிப்பாக உதவி செய்யக்கூடிய நிலப்பாடு இருக்கிறவங்களுக்கு அந்த கரங்களுக்கு பார்வையை போய் சேரும். இந்த இப்படியான உதவி செய்யணும் நிலப்பாடு இருக்கிற நீங்கள் சகோதரங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் பகிருங்களா. சரியானக்கா, இந்த போடுறோம். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திப்போமா? ஓ, நன்றி.